ம். தித்திக்கும் தேனமுதே தென்னகத்து தமிழினிதே கடலுக்கு வான் சொந்தம் இந்திய மண்ணிற்கு நாம் அனைவரும் சொந்தம் என்று அனைவரையும் வணங்கி தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க வாழ்ந்த இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், அரசியல் வானில் ஒரு தன்னிகரில்லா விடிவெள்ளி என்றெல்லாம் போற்றப்படுபவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஆவார். இவர் தன்னுடைய தனித்தன்மையினால் அனைவரின் இதயங்களிலும் சிம்மாசனம் இட்டு அமர்ந்துள்ளார். கலாம் அவர்கள் தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரத்தில் 1931 ஆண்டு அக்டோபர் திங்கள் 15ஆம் நாள் பிறந்தார். இவர் தனது பள்ளி படிப்பை ராமேஸ்வரத்திலேயே கற்றார். கல்வி கற்கும் காலத்திலேயே சாதிக்கும் ஆசையும் இந்திய நாட்டின் வளர்ச்சி பற்றியும் லட்சியம் கொண்டவர். கலாம் அவர்கள் தனது பட்டப்படிப்பை மதராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற பொறியியல் நிறுவனத்தில் பயின்றார். கலாம் அவர்கள் ஒரு செயலில் ஈடுபடும் போது தன்னை புகழ்வதைக் கண்டு மகிழவும் மாட்டார், தன்னை இகழ்வதைக் கண்டு துவளவும் மாட்டார். மாறாக தாம் கொண்ட முயற்சியிலே குறிக்கோளோடு செயல்பட்டு பல்வேறு சரித்திர சாதனைகளை நம் நாட்டிற்கே அர்ப்பணித்தார். இந்திய நாட்டின் முதன்மை அறிவியல் ஆலோசகர், பாதுகாப்பு அமைச்சக அறிவியல் ஆலோசகர், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை செயலாளர், அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர், மதராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற பொறியியல் நிறுவனத்தின் பொறியியல் நிபுணர். முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற குரலுக்கு இணங்க வெற்றி சிகரத்தை எட்டி பிடிப்பதற்குள் அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமல்ல. அவற்றையெல்லாம் பொருள்படுத்தாமல் வெளிநாடுகளிலிருந்து அதற்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்து சாதனைகள் பலவற்றை நம் நாட்டிற்கே அர்ப்பணித்தார். 5 பெரும் ஏவுகணைகளை அர்ப்பணித்து தேசத்தின் பெருமையை பறைசாற்றினார். முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற குரலுக்கு வித்திட்டவர் டாக்டர் APJ அப்துல் கலாமே ஆவார். காலத்தை வென்ற கலாமாக திரிஷூல், பிருத்வி, ஆகாஷ், நாக், அக்னி ஆகிய 5 ஏவுகணைகளை விண்ணில் செலுத்தி நம் நாட்டின் பெருமையை பறைசாற்றினார். 1998 ஆண்டு பொக்ரானில் அணுகுண்டு சோதனையை மிக வெற்றிகரமாக நிகழ்த்தினார். 1973 ஆண்டு SLV-3 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. 1980 ஆண்டு SLV-3 ஏவுகணை விண்ணில் செலுத்தப்பட்டது. 1981 ஆண்டு SLV-3D1 விண்ணில் செலுத்தப்பட்டது. 1989 ஆண்டு அக்னி விண்ணில் செலுத்தப்பட்டது. 1996 ஆண்டு பிருத்திவி விண்ணில் செலுத்தப்பட்டது. 1997 ஆண்டு ஆகாஷ் விண்ணில் செலுத்தப்பட்டது. 2000 ஆண்டு திரிஷூல் விண்ணில் செலுத்தப்பட்டது. இப்படி பல ஏவுகணைகளை விண்ணில் செலுத்தி பல விருதுகளையும் பெற்று உள்ளார். 1997 ஆண்டு நம் நாட்டின் மிகச் சிறந்த விருதான பாரத ரத்ன விருது அவருக்கு வழங்கப்பட்டது. 1981 ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. 1990 ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. 2000 ஆண்டு வீரசாகவர் விருது வழங்கப்பட்டது. 2007 ஆண்டு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. 2007 ஆண்டு கிங் சார்லஸ் விருது வழங்கப்பட்டது. 2008 ஆண்டு பொறியியல் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. டாக்டர் பிரேம்ராய் விண்வெளி விருது, ஓம் பிரகாஷ் பாஷின் விருது, நேரு தேசிய விருது, இந்திரா காந்தி விருது உள்ளிட்ட பல விருதுகளையும் பல சிறப்பு டாக்டர் பட்டங்களையும் பெற்று உள்ளார். கலாம் அவர்களின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கானவை என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை. அப்துல் கலாம் கனவு கண்டார் தான் ஒரு விஞ்ஞானியாக வேண்டும் என்று. காந்தி கனவு கண்டார் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று. பாரதி கனவு கண்டார் பெண்ணுரிமை கிடைக்க வேண்டும் என்று. நான் கனவு காண்கின்றேன் என் இந்தியாவை இன்றே வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று. கனவு காண்கின்றோம் உனது கனவை நனவாக்க, நீர் விரித்த அக்னி சிறகில் நாங்களும் பயணிக்கின்றோம் உனது லட்சிய கனவான இந்தியாவை வல்லரசாக்க. செய்தித்தாளை கொண்டு உனது வாழ்க்கையை தொடங்கினாய், அதனால் தான் இன்று எல்லா செய்தித்தாள்களிலும் உனது வாழ்க்கை வரலாறு. ஏவுகணை நாயகனே, கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணையை கண்டறிந்தாய், அதனால் தான் இன்று 7 கண்டமும் கண்ணீர் சிந்துகிறது உனது பிரிவால். அணு விஞ்ஞானியே, அணுவிற்கு அழிவே கிடையாது, அதுபோல உன் கனவிற்கு என்றும் அழிவே கிடையாது என் போன்ற மாணவர்கள் உள்ளவரை. ஓயாமல் உழைக்கலாம், விடாமல் முயற்சிக்கலாம், தேடலை தொடங்கலாம், தினம் தினம் கனவு காணலாம், ஆம் அப்துல் கலாமின் கனவை நனவாக்கலாம் என்று கூறி, தோல்வி உன்னை சந்திக்கும் முன் நீ சிந்தித்தால் தோல்வி உன்னை சந்திக்க சிந்திக்கும் என்ற நற்சிந்தனையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.